மன்னன் வயது 56, ராணி வயது 55, சொந்த ஊரு சேலம். கல்யாணமாகி 32 வருஷம், ஒரு பையன். 1923. என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஏதா பேசினாதான் நாங்க நானே பேசுறேன். உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணிக்கணுங்களா? ஐயோ இல்ல சார். எங்க பையனுக்கு ஒரு கல்யாணம் செய்யணுங்க, பெரிய இடத்துல. ஜாம் ஜாம்னு. ஜாம் ஜாமா செய்யுங்க. அதை நீங்க தான் நடத்தி வைக்கணும் சார். சார், நான் அலியன்ஸ் பாக்குற ஜோசியர் இல்ல சார், விரிச்சி வைக்கிற டிவோர்ஸ் லாயர். நீங்க கிளம்புங்க. இல்ல சார், அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு டைவர்ஸ் நடக்கணும் சார். ஓகே, என்ன ப்ராப்ளம்? லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டானா? ஆமா சார், லவ் பண்ணது பிரச்சனை இல்ல, அங்க கூட லவ் பண்ணி தான். ஆனா அவன் கல்யாணம் வேற மாதிரி. வேற மதம், ஜாதி. இல்ல சார், வேற ஸ்டேட், நாடு. சார், நம்ம நாட்டுல பார்க்காத கல்யாணங்களா? எல்லாம் பார்த்தாச்சு. நீங்க சொல்லுங்க. ஐயோ இல்லைங்க, பேய். அவன் ஒரு பேய கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏய், என்ன சார் காத்த கட்டிட்டு இருக்கான்? அவன் கொஞ்சம் வித்தியாசமான பையனா? இல்ல சார், ஒரே பையன் தனியா வளர்ந்துட்டான். சென்னையில வேலை கிடைச்சு சேலத்துல இருந்து வந்தான் சார். 6 மாசம் கழிச்சு அவனை பார்க்க வந்தோம். ஆதி அவ்வளவு சந்தோஷமா நாங்க பார்த்ததே இல்ல சார். சென்னைக்கு வந்து ஏதோ மாறிட்டான். ஒரு கல்யாணம் செஞ்சா எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சோம். ஆனா அவனை கேட்டா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த பார்க்ல எடுத்த போட்டோலாம் காமிக்கிறான் நான் சார். முன்னாடியே சொல்லிருப்பேன், அவதான் ஷையா ஃபீல் பண்றான்டா. இவன் பித்து குணமாகணும்னு நாங்க ஏறாத கோயில் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல, போகாத ஊர் இல்ல. அவன் கண்டிப்பா குணமாயிடுவான்னு ஒரு பக்கம் நம்பிக்கை. அப்படியே இல்லைன்னாலும் மந்திரம் தத்திரம் ஏதாவது செஞ்சு இவனை குணமாக்கிடணும்னு முடிவோட தான் சென்னைக்கு வந்து ஆதி ஒன்னும் இல்லடா தங்கம். ஏய், ஒரு கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். அதான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சேப்பா. சரி, எங்க உன் பேய் பொண்டாட்டி? எனக்கு காமி காமி. அது முடியாதுமா. ஏன்? எவ்வளவு கூப்பிட்டாலும் அவ வரமாட்டேங்கிறாமா. என்ன அவ கோஷ் பண்ணிட்டாப்பா. என்னது? என்ன சார் இப்படி இருக்கீங்க? புரியலையா? இந்த ரப்பர் பேண்ட் தான் காதல். புடிங்க, இத ரொம்ப ரிலாக்ஸா விட்டோனீங்க, காதலும் இப்படி தொங்கி போயிடும். அதுவே ரொம்ப டைட்டா பிடிச்சோனீங்க உடைஞ்சிடும். இத கரெக்டா பிடிக்கிற வரைக்கும் தான் லவ். சார், இந்த ரப்பர் பேண்டுக்கும் அந்த பேய் என் பையனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சார், உங்க பையனை ரொம்ப டைட்டா பிடிக்காம ரிலாக்ஸா விடுங்க. புது ஊரு, தனியா வந்திருக்கான்,
மேபி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்க தயங்கி பேகின்னு சொல்லலாம்ல. நீங்க பயந்து கல்யாணம்ன்றீங்க, அவன் ஆகிடுச்சுன்றான். நீங்க டிவோர்ஸ்ன்றீங்க, அவன் கோஸ்டடுங்கிறான். பேர்பட்ட ஜோடியா இருந்தாலும் பிரிச்சுவீங்கன்னு சொன்னாங்க. சார் பேய்க்கு எப்படி சார் டிவோர்ஸ் வாங்க? எவ்வளவு ஆனாலும் நாங்க தரோம். சாயங்காலம் நான் வரேன். ராஜா உள்ளதானே இருக்க? உன்னை பார்க்க ஒரு லாயர் வருவாருன்னு சொல்லியிருந்தேன்ல, வந்திருக்காரு பாரு. பூச்சாரி காட்டியா? சரி சரி, நல்லா நடிக்கிறப்பா. ஏங்க அவளுக்கு புகை குடிக்காதீங்க. இது பேய்க்கு புகழம் ஆகாதா? ஷோ என்னையா ஆளுக்கு தமிழரசிய பேய் பேயின்றீங்க? உன் பொண்டாட்டியா நான் அப்படி சொன்னா நீ சும்மா இருப்பியா? அந்த தப்ப நான் செய்யலையேப்பா. ஹரி, என் ஃபீஸ்ல பாதி ஒன்று. நீ அவளை மறக்கிற மாதிரி நடிச்சா மட்டும் போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். அவங்க என்னடா கேட்கறான்? ஒரு கல்யாணம் தானே கேட்கறான். பிடிக்கலையா, நானே உனக்கு டிவோர்ஸ் வாங்கி தரேன், ஜாலியா இருப்பியா? அதை விட்டுட்டு தமிழரசி எங்கடி இருக்க? இங்க வாடி. இவன் என்னெல்லாம் உன்னை பத்தி பேசுறான்னு பாத்தியா? கேட்டுட்டு தானே இருக்க? இங்க வாடி, இங்க வந்து நீ யாருன்னு காட்டு இவனுக்கு. சரி சரி, உன் பேய் டேய். தமிழ் தமிழ் தமிழரசி தமிழரசி இருக்கானே? இருக்கா? தமிழரசி இருக்கா, உன்னை கோஸ்ட் பண்றா. இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? அவ வந்து உன்னை பார்க்கல, அதானே? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கேட்பியா? நாளைக்கு நைட் எல்லாம் முடியும். உங்க பையனை அந்த பேய்கிட்ட இருந்து மீட் எடுத்தது. இந்த பேய் இருக்குன்னு நீங்களும் நம்புறீங்களா? அது அவன் நம்புறான்னு நான் நம்புறேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒரே வார்த்தையில சொல்லுனா, நிறைய வார்த்தையிலே சொல்லிடலாமே. தமிழ் ரெடி? வேணாம் சார், தப்பாயிடும். தமிழரசி ரொம்ப பொசசிவ். அவள் பொசசிவ்ன்ற அவன் தான் இதை பண்ணுறோம். உனக்கு அவள் வேணுமா வேணாமா?
உன் பேய்க்கு இங்கிலீஷ் புரியுமா? சார் ஸ்டேட் ஃபஸ்ட்டு சார். ஓ. The first petitioner Aditya Mannan agrees to divorce the second petitioner Tamilarasi as she has ghosted him. Sign பண்ணு. சைன் பண்ணு. தமிழரசி, இந்த டிவோர்ஸுக்கு உங்களுக்கு சம்மதமா? மௌனம் சம்மதம். தமிழரசி, உங்க சார்பா நான் உங்க கையெழுத்து போட்டுறேன். I missed you. அதனால தான் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டியா? இனிமேல் உங்களை வீட்டில் நோக்க. I love you, Adi. ஆனா இது எனக்கு முடியலடா. அவனை விடு, உடம்பா முக்கியம். எனக்கு நீ தாண்டி வேணும். நீயும் நானும் வேற வேற. இப்ப என்ன சொல்ல வர? நானும் உன்ன மாதிரி பேய் ஆயிட்டா எல்லாம் ஓகே இல்ல? டேய் டேய், என்னடா பண்ற? எனக்கு கூட வாழணும் தமிழ். அது முடியாதுன்னு உனக்கு புரியலையா? நான் உன் பொசிஷன் இல்லை. எனக்கு ஜாலியா வரவங்க போறவங்களை பயமுறுத்தணும், அவ்வளவுதான். அது நான் தானே உன் ஃபர்ஸ்ட் லவ். நிறைய பேர் வருவாங்கடா, கவலைப்படாத. என்ன அடுத்த கேர்ள் ஃப்ரெண்டாவது வாழ்றவளா பாரு. சிப்போடி. அப்போ என்னை போக விடாது. முடிஞ்சு. என்ன முடிஞ்சு? முடிச்ச பிரிச்சாச்சு. இனிமே உன் பையன் இந்த பேயை பற்றி பேசலாம். ஒரே சத்தம் கேட்டுச்சு. உண்மையிலேயே அந்த பேய் வந்துச்சா? நீங்களும் நம்பிட்டீங்களா? சார், பாக்கி ஃபீஸை மறக்காம அமைச்சிருங்க. எஸ் சார்.
போறேன்